என்றாவது வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? சீக்கிரமா அளந்து போடுங்கடா. அத்தை வாமா. எங்க அம்மா என்ன இந்த ஊரை விட்டு என் மாமா விட்டு கூட்டிட்டு போறாங்க. உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? நீங்களாவது சொல்லக்கூடாதா? என்னடி பேச்ச? ஏனுங்க நீ திடீர்னு எங்க கிட்ட கூட சொல்ல கிளம்பிட்டீங்க? என் தம்பி வீட்டுக்கு போறதுக்கு நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் சொல்லிட்டு போணுமாக்கும். ஏனுங்க நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசுறாங்க. வாடி வாடி பேசாம. காவேரி வாடி. போகலான்னு சொன்ன அங்கே எங்க நின்னு பேசிட்டு இருக்கா. ரொம்ப அவசியம் நாங்க சொல்லணும். தேவையாண்டி போடி வாடி. வண்டியில உட்காரு. ஏறி வண்டியில உட்காரு. என்னலாம் பண்ணிட்டு இருக்க நீ? நீ ஓட்டுற வண்டிய ஓட்டுற வண்டிய அகப்பு இல்லாத பிள்ளையாட்டன்னு பார்த்தா நீ சிபுரா பண்ற. ராஜா காவேரி ராசா இல்ல ராசா அடியே ஏண்டி சாப்பிடாம உட்காந்துருக்க? எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா வயிற்றுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன? உனக்கு வயிறு தான் முக்கியம். அடியே சொன்ன கேள்வி சாப்பிட்டு போடி. அடியே காவேரி சாப்பிட்டாளா? மாமே சாப்பிட்டதும் சாப்பிடுறேங்கிறாப்பா. அப்படியா? இந்த படத்தை எடுத்து பீரோல வை. என்ன ஷாக் ஆயிட்டியா? இவ்வளவு படத்தை பார்த்தது இல்ல. ஏப்பா இவ்வளவு நகை யாருக்குப்பா வச்சிருக்க? பூதம் காக்குற மாதிரி ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன்? எல்லாம் உனக்கும் பொண்ணுக்கும் தான். இவ்வளவையா? நான் போட்டுக்கோ. ஐய வேண்டாம். நம்மளை காப்பாத்துறதா சொல்றீங்க கடவுள். அந்த கடவுளையே இவ்வளவு நகையை போட்டுட்டு வெளியே போனா நாம காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. 4 போலீஸ் செக்யூரிட்டி போட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நீ போட்டுட்டு போனா உனக்கு 4 போலீஸ் செக்யூரிட்டி போடணும். அப்புறம் யாராவது நீ பதவியில இருக்கியோட தப்பா எடுத்துக்க போறான். இந்த ரெட்டை விட செங்கலை விட்டு நான் போட்டுக்குவா. ரெட்டை விடமா? போட்டுக்க. சாப்பிடு. மத்ததெல்லாம் எல்லாம் உள்ள எடுத்து வை. போ. என்னடா பேப்பரும் கையுமா வந்திருக்க? அறிவு வளர்ந்துருச்சா? பஞ்சாயத்து தேர்தல் வருதான். ஏங்க நீங்க நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க. என் பேரனை நிறுத்துறேன். பேரனையா? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அப்புறம் எப்படிங்க பேரன்? இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ள என் பேரன் வந்துருவான். ராசா ராசா என்ற ஒரு மாதிரியா இருக்க. தாய்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? அம்மா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. காவேரிய என்னால மறக்க முடியலம்மா. காவேரி நினைச்சு நீ படுற வேதனை என்னால தாங்க முடியல கண்ணு. அது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும். அதுக்காக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ற அவருது. அம்மா தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஏனுங்க நீ சௌக்கியங்களா? சௌக்கியத்துக்கு என்ன குறை சொல்லு. என்ன சரியா வந்த? அப்படி உங்களையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்துருங்க. நமக்குள்ள என்ன விஷயம் வேண்டி கிடக்கு? அதுக்கு இல்லைங்க அண்ணி, நீங்க காவிரி ஊரை விட்டு கூட்டிட்டு வந்ததுல இருந்து என்ற மவன் நல்லா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. அவனை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது. ஏன் பொண்ணு நான் கூட்டிட்டு வந்தா அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஏனுங்க அண்ணி அப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்க. நாமளும் மருமகனே மருமகளே முறை வச்சு கூட்டு பழகிட்டோம். அது அவங்க இதயத்துல அப்படியே பதிஞ்சு போச்சு. நான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் வந்தனுங்க. வெறும் கலவை கடா கண்டுச்சா கந்தலும் கதக்கணுமா? நாங்க ஒண்ணு வெறும் கழுதை இல்ல, கொஞ்சம் வசதினாலும் சொந்த வசதி தான். குத்தி காட்டியோ இந்த பண்ணாடிக்கெல்லாம் பொன்னாட மேல ஆசை வரவே கூடாது. இப்படி மானங்கட்டத்தனமா பேசுன்னு தெரிஞ்சிருந்தா உன் மலையேறி வந்திருக்க மாட்டேன். நான் வாரேன். வராதே போ. உன்னை எவங்க வர சொன்னவங்க? அத்தை என்னையா அக்காவையும் பொண்ணு வீட்டோட கூட்டு வந்து வச்சுட்ட போல இருக்க. நீ வேற பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அக்கா தான் கால கையில வந்து கெஞ்சிச்சு. உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. தாய்க்குள்ள அழுதா எனக்கு தாங்காதுன்னு. வயசுக்கு வந்த பொண்ணு அங்க தனியா இருக்கா, நான் எங்க இருக்கேன். எவனாவது கையை பிடிச்சி எடுத்துட்டா ஊரு கெட்டு கிடக்குது பாரு. அதனாலதான் கூட்டியாந்தண்டா. நீ இங்க இருக்கிறப்ப அந்த ஊர் எப்படியா கேட்டுடும்? இந்த முகத்தை பார்த்தா கெட்ட முகம் மாதிரி தெரியுது. தெய்வீக கிளவுறிஞ்சிய முகமாச்சு. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாரம் தெரிஞ்சது பாரு.
அந்த பாரம் மட்டும்தானா? சரி. பெண் இனத்துக்கே உண்டான சந்தேக புத்தி ஒன்ன விட்டு போகாத. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க. எங்க ஐயா 500 ரூபாய் பணம் சொன்னாரு. அப்படியா? கொஞ்சம் கூட்டி கேக்குறது. இல்லங்க 500 ரூபாய் போதும். அடி செருப்பா, மூஞ்சி முகர கட்டிய பாரு. ஏண்டா நீங்க வாங்குற இடம் எப்படா திருப்பி கொடுத்தீங்க? முன்ன வாங்குற இடனே திருப்பி கொடுக்க வக்கில்ல வகையில. பணம் வேற மேடமா பணம். போடா. என்ன இந்த கடி கடிக்கிறான்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு சொன்னனே, எங்கடா பணம்? எங்கடா பணம்? எங்கடா பணம்? வாயை திறந்து சொல்லேன்டா. செருப்பால் அடிப்பேன். என்னது? செருப்பால் அடிப்பியா? அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாருங்க. அப்படி சொன்னானா? அவங்கிட்ட எப்படி பணம் வாங்க போறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. ஐயா, ஐயா. என்னய்யா? இந்த வெள்ளவேட்டு வீராசம் வீடு இருக்கு, அந்த 3வது தெருவு. 3வது தெருவுங்களா? ரொம்ப நன்றிங்க. காலையில நல்லா தானே இருந்தாரு. ஏங்க, வெள்ளவேட்டு வீராசம் வீடு இருக்கு, இந்த பக்கத்து சந்தில தாங்க. அப்படிங்களா? என்னை வாழ வைத்த தெய்வமே. என்னடா மாலை சின்னதா இருக்கு? 10 ரூபா கொடுத்தனே, பாதி பணத்தை உன் பாக்கெட்ல போட்டுக்கிட்டியா? உடுப்பில உப்புமா சாப்பிட்டேன். சத்தம் போட்டு சொல்லாத, பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான். என்னை வாழ வைத்த தெய்வமே, உங்க தயவால எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதுலடா சர்வ சாதாரண. ஒரு நாளைக்கு நான் 1000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கேன். இது ஒரு சுண்டக்கா வேலை. கவனிக்கிறானா? அது இல்லைங்க, எத்தனையோ பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. நீங்க தாங்க பணத்தை வாங்கிட்டு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் வேலை. இத பாரு, இந்த வேலை பிடிக்கலன்னா சொல்லு, 2000 ரூபாய்க்கு இன்னொரு வேலை இருக்கு, அதை வாங்கி தர்ற. அடா அடா அடா, நீங்க மனசு பிறவே இல்லைங்க. பின்ன மிருகமா? தெய்வ பிறவின்னு சொல்றான்டா. அப்ப நான் வரங்கண்ணே. பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறானா? பாக்குறேன். வர்றானா? வர்ற. நான் சொன்ன வேலையா கிடைக்காது. செல்வாக்கு என்னங்க நம்ம பையன் இருக்கட்டும் பிகாம் படிக்கட்டும் வேலை பாக்கட்டும். எப்படியாவது உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுங்க. ஆமா, என்னமோ இவங்கிட்ட சொன்னியாமே. ஏன்பா 500 வேணுமா 1000 வேணுமான்னு கேட்டு விட்டேன். நீ வேற ஏதாவது சொன்னியா? எப்படியாவது நம்ம பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுங்க. இந்தாங்க பணம். நான் கையில எல்லாம் பணத்தை வாங்குறது இல்ல. இதெல்லாம் எனக்கு ஒரு சர்வசாதாரணம். நான் இப்போ போன் பண்ணா உன் பையனுக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படிங்களா? ஆமா, நான் ஒரே இலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. என்னங்க இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டீங்க? இல்லடா, நீங்க மினிஸ்டரும் ஒரே இலையில சாப்பிட்டீங்களா? ஆமா, நான் வாழை இலையில தான் சாப்பிடுறேன், மினிஸ்டரும் வாழை இலையில தான் சாப்பிடுறாரு. எப்படி? ஐயா ஐயா, செலவு துணி கொண்டாந்துருக்கணுங்கோ. யாரு? மன்னார் சாமியா? கும்பிடுறேனுங்க. ஏயா, இந்த ஊருக்கும் நீதான் விழுக்குறியா? பட்டி தொட்டி இட்டுக்கும் நான் தாங்க விழுக்கிறேன். என்னையா அப்படி பாக்குற? இப்ப லட்சுமி தாண்டவம் ஆடுதுல்ல? லட்சுமி தாண்டவம் ஆடட்டும், நீங்க ஆடிடாதீங்க, வீடு தாங்காது. ரொம்ப திமிர்தான் உனக்கு. காவேரி, என்னம்மா? இந்த துணியெல்லாம் எண்ணி பார்த்து உள்ள வை. அம்மா, அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா, எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்காரு. என்னடா உனக்கு இங்க பேச்சு? என்னதான் உங்க அக்கா பொண்ணா இருந்தாலும் எங்க ஊரு பொண்ணு இல்ல, சௌக்கியமான்னு கேட்டேன். எங்க ஊரு, உங்க ஊரு, நம்ம ஊரு, கோயம்புத்தூர் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம் பிரிக்காதீங்க. எல்லாம் ஒரே தமிழ்நாடுன்னு சொல்ல கத்துக்குங்க, புரியுதா? இனிமே இங்க வராத. ஓ, முகமே சரியில்லையே. காதல்னாலே வில்லைங்க வந்துருவாங்களே. யோ, தவக்கலைக்கு பிறந்தவனே, என்ன எப்ப பார்த்தாலும் தாண்டியே குதிக்கிறியே, நான் என்ன தீண்டத்தகாதவன? ஆமாயா, தீண்டத்தகாதவன் தான். என்னையா சொல்ற? உழைக்காம சாப்பிடுறவங்க எல்லாருமே தீண்டத்தகாதவன் தான்யா. யோ, மூளை உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியும்ல, அது தெரியாமத்தான் நீ சேத்துல காலை விட்டுக்கிட்டு தெரியுற. யோ, நாங்க சேத்துல கால வைக்கலன்னா நீ சோத்துல கை வைக்க முடியாது. உழைப்பான் உழைப்பு, புரியாத ஆளு. இவர் சொல்றத பார்த்தா வண்டி இழுக்கிறவனும் விறகு உடைக்கிறவனும் தான் கோடீஸ்வரனா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது? இந்த லெட்டர் காவேட்ட கொடுத்துறியா? கொடுத்துருவல?
அவர் சௌக்கியமா இருக்காரா? அன்பு காவேரிக்கு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. இன்னைக்கு உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற அள்ளி கொடுத்துக்கிட்டு காத்துட்டு இருப்பேன். அவசியம் வருவோம். என்ன இப்படிக்கு உன் ராஜா. ராஜா, உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறது? ஏய், என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது. எனக்கும் ஒண்ணு நம்ம தான் காவேரி. கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. டேய் பாருங்கடாங்க, நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம முதலாளியோட அக்கா பொண்ணுகிட்ட அந்த ராஜா பைய பேசிக்கிட்டு இருக்கிறத வாங்க, அவங்கள பிடிச்சு நம்ம பாஸ் கிட்ட கொண்டு போயிடும். வாங்க ராஜா, என் மாமனோட ஆளுங்கெல்லாம் வராங்க, வாங்க போலாம். வரட்டும், ஒரு கை பாத்துறேன். வேண்டாம் ராஜா, அவங்க பாத்துட்டாங்கன்னா இந்த சந்திப்பு கூட கிடைக்காது. வாங்க போயிடலாம். கொஞ்சம் விளையாடலாம்னா விட மாட்டேன். ஏய், நம்மள பார்த்த உடனே செடிக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. போய் பிடிச்சிடலாம். வாங்க வாங்கடா. இந்த பக்கம் தான் போறாங்க. வாங்க, அந்த பக்கம் போய் பிடிச்சிடலாம். வாங்கடா. நம்மள நல்லா ஏமாத்தாங்கடா. நல்லா ஏமாந்துருப்பாடே. பாப்பாடா. அக்கா, உன் பொண்ணு இடம் மாற நான் மனம் மாறுவான்னு நினைச்சது தப்பா போச்சு. என்னடா சொல்ற? உன் பொண்ணு அந்த ராஜா அப்பையோட தோட்டத்துல பேசிக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்படியா? நீ கண்டிக்கிறியா இல்ல நான் கண்டிக்கிட்டேன்? நீ போடா, நான் கண்டிக்கிறேன். அடியே ஏண்டி, அரமனை மாதிரி வீடு இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, அதை விட்டுட்டு அந்த வெறும்பாய கூட உனக்கு என்ன பேச்சுங்கிறேன்? இது பாருமா, என்னைக்கு வேணும்னா உனக்கு நகையும் நட்டும் பெருசா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு பழகின ராஜாவோட அன்பு தான் எனக்கு பெருசு. பெரிய அன்பா ஆட்டுக்குட்டியா? காசு மட்டும் இல்லாட்டி ஏதிரி அன்பு? ஏம்மா, அன்னைக்கு நீ சாக கிடந்தப்போ காசை பார்த்தா உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்துனாங்க அத்தை. அத்தையா அத்தை? அவ என்ன உங்க அப்பனோட பவர்ந்தா? அம்மா, நீங்க விடனா ஒப்புக்கு பேசிருக்கலாம். அது என் இதயத்துல ஈர மணல கால் பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிருச்சு. இனிமே என்னால மாத்திக்க முடியாது. நீ என்னடி மாறுறது? என் தம்பி உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டான்னா தானா மாறுற? அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா என் உடம்புல உயிர் இருக்காது. இதுக்கு ஏமா இப்படி கவலைப்படுறீங்க? இப்படித்தான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு தகராறு பண்ணிட்டு இருந்தது. உடனே மந்திரவாதிகிட்ட சொன்னோம். 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு மனசு மாத்திட்டாருமா. அப்படியா? ஆமாமா. அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வரியா? சரிம்மா. அங்காள பரமேஸ்வரி
ஓடிவா ரீம் ஜக்கம்மா ஓடிவா ஓடிவா. சாமி, இந்த மந்திர தாயத்தினால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்துடாதே. ஒரு ஆபத்தும் வராது. அவ மனசு மாறும். உன் தம்பியவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் சொல்லுவா. அதான் எனக்கு வேணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு காசு போட நிறைய தரேன் சாமி. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விஷயமே தெரியாதா? உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணத்தை முடிக்க, அதாவது உங்க மனச மாத்த மந்திராஜ கூட்டு வந்து மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தாயத்துல ஊரு ஏறிடுச்சு. எங்க உன் பொண்ணு? கூப்பிடு. அவ அடம் பிடிச்சவ. நான் கூப்பிட்டா வரமாட்டா சாமி. நீங்களே வந்து கூப்பிடுங்க. வா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலன் சொன்னவனே தூய்மை சுகுத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடை சேகரனே நற்பரனே நின்றாள் சரண் முழுமுதல் நாயகனே மூத்த மகந்தரை அழுது நினைப்பாரின் கடுந்துயிர் கழுவாரை தொழு பிறவிக்கு மறந்தாரை எண்ணறிய உயர்வாரை தொழுது வணங்கிடல் துன்பமெல்லாம் தூளாகுமே போரானே பெற்ற உண்மையால்